மொழி இனம் காக்கவும், மண் வளம் மக்களின் நலம் காக்கவும் தொடர்ந்து போராடி வருகிற எளிய மக்களின் அரசியல் பெரும்படையான நாம் தமிழர் கட்சியில் ஈடுபாடு கொண்டு அதில் தன்னையும் இணைத்து கொண்டு தொடர்ந்து அறிவுத்தளத்தில் அரும்பணி ஆற்றி வந்த என் அன்பு தம்பி இரா அன்பழகன் அவர்கள் சாலை விபத்தில் சிக்குண்டு தன்னுடைய மதிப்புமிக்க உயிரை இழந்துவிட்டார் என்கிற பெருந்துயரச் செய்தி அறிந்து நான் மிகவும் மிகவும் வருந்துகிறேன். தமிழ் மொழியின் தொன்மை, அதனுடைய இலக்கிய வளம், வரலாற்று சிறப்பு, பெருமை, தமிழ் தேசிய இனத்தின் அறம், அது சார்ந்த வாழ்க்கை முறை, வழிபாடு, பண்பாடு இவற்றெல்லாம் உணர்ந்தறிந்து வீழ்த்தப்பட்டிருக்கிற தமிழின மக்கள் எழுச்சியுற்று அரசியல் வலிமை பெற்று அதிகார வலிமை பெற்று சிதைந்து அழிந்து போய் தங்களை தாங்களே யாரென்று அறியாத ஒரு அடையாளமற்று நிற்கிற அன்னை தமிழ் சமூகம் மீள்வதற்கு, மேல் எழுவதற்கு போராடி வருகிற இந்த சூழலில் ஒரு போராட்டக்காரன் இன்று நம்மோடு இல்லாது போனான் என்கிற பெருந்துயரம் நம்மளை வாட்டி வதைக்கிறது. வள்ளுவம் வலையொலிக்காக நேர்காணல் கண்டபோது அவனுடைய ஆற்றலை நான் நன்கு அறிந்து உணர்ந்தேன். ஒரு சிறந்த வரைகலை நிபுணர், ஒரு தர்க்க அறிவு பெற்ற ஒரு இளைஞர், தன் ஆற்றலை எல்லாம் அன்னை தமிழின விடுதலைக்கு பயன்படுத்த வேண்டும், அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அளப்பெரிய ஆவல் கொண்ட ஒரு இளைஞன் இன்று நம்மோடு இல்லை என்பதை நம் மனம் ஏற்க மறுக்கிறது. அந்த அன்பு தம்பி, அவனை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். அந்த அன்பு தம்பி ஆருயிர் இளவல் அன்பழகன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம். உன் களப்பணியை நிறுத்திவிட்டு நீ கண்மூடி காண முடியாத தூரத்திற்கு, தொலைவிற்கு சென்று விட்டாலும் நீ சுமந்து நின்ற கனவு இன்னும் எங்கள் கைகளில். நாங்கள் தளர்வின்றி தொடர்ந்து போராடி இலக்கை தொடுவோம் என்கிற உறுதியை உனக்கு தருகிறோம். உனக்கு அன்பு அண்ணனின் கண்ணீர் வணக்கம்.